எங்கடா கஞ்சா வைக்கிறாங்க, எங்கடா கள்ளு சாரை வைக்கிறாங்கன்னு சொல்லி என்ன குடிபோதையில் உள்ள ஆளு இந்த சேதுபதியாக ஆகப்பட்டவன். தை மாசம் 3ஆம் தேதி எனது வீட்டுல ஏவக வெள்ளச்சாமி 5வது பிறந்த நாளே கோலாகலமா நடைபெறுவது வழக்கம். ஆனா ஏன் முன்னாடி என்ன பார்த்து என்ன தெரியுமா கேட்டா, ஏன் முன்னாடி என்ன பார்த்து என்ன தெரியுமா கேட்டா, போடா குடிகார பகல சரி இன்னைக்கு பார்த்து என் முன்னாடி குடிகார பையன் கேட்கிறேன். நீ சோத்ததான் நிக்கிறியா உங்கள் இல்லையா? ஏன் முன்னாடி என்ன பார்த்து கேட்கிறேன். தேவனுக்கு இருப்ப உனக்கெல்லாம் அறிவு இருக்குது அகிலகடா. நம்ம பக்கம் 5 வயசு சின்ன பையன், இன்னைக்கு உனக்கு 5வது பிறந்த நாள். பிறந்த நாளுக்கு எதை ஒரு பொன்பொருளை கேட்டாலும் நம்மளோட அப்பா அம்மா வாங்கிட்டு தருவான்னு சொல்லி என்னென்னும் ஆசை வச்சிருப்பாள். அவன் ஆசைக்கு மாறாக இப்படி பொழுது முடிஞ்சனகி கஞ்சாவைய கள்ளு சாறு பிடிச்சது நிக்கிற குடிகார பகல் சொல்லி என் மனதுக்கு என்ன பார்த்து கேட்டுட்டாங்க. அமராசன்னே என் வாழ்வடிகிற முகத்தை பாருங்க. திரும்புங்க. ஏயா தொண்டையில கிச்சு கிச்சா விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. என்னைக்கு பார்த்து குடிகாரன்னு சொல்லிட்டா. என்னை பார்த்தா குடிகார ஆள் மாதிரியா தெரியுது. குடிகார செத்தா கூட இளவுக்கு போக மாட்டாயா? உன்னைய மாறி ஒரு குடிகார பைய பக்கத்தில் நின்று காமராசன் உன்னைய மாதிரி ஒரு குடிகார பைய பக்கத்தில் நின்று 10 வார்த்தை கூட பேச மாட்டேன். என்னைய பார்த்து எங்க போற டீ வாங்க போறியாக்கா போயிட்டு வாங்க. என்னைய பார்த்து குடிகார பையன் சொல்லிட்டேன். அவன் சொன்னதுக்கு மாறாக என்னுடைய மகன் வெள்ளச்சாமி எதை கேட்டாலும் கை நீட்டு வாங்கிட்டு வரணும்னு எனக்கு ஒரு அப்பதானே ஒரு புத்தி வந்துச்சு. மாடு பிடிக்கணும், ஒயிலாட்டத்திற்கு போகணும், ஒயிலாட்டத்தை போகணும், மாட்டை பிடிக்க 1000 பொற்காசுகள் வேணும். அப்பதான் எனக்கு ஒரு புத்தி வந்துச்சு. ஆனா மாடு பிடிக்க போகணும்னா நான் மட்டும் போக மாட்டேன். எங்க போனாலும் கூட ஒரு ஆளை கூப்பிட்டு போறது. கஞ்சா பிடிக்க போனாலும் கள்ளு சாரையும் பிடிக்க போனாலும் நானும் என் நண்பர் முத்தராசாவும் சேர்ந்து போறது வழக்கம். அப்படியா? அப்படி ராஜ போதைகளை மாடு பிடிக்க போகும்போதே போகாத தடுத்து நிறுத்தினாங்க. முண்டாட்டி எவ்வளவு சொல்லி தடுத்து நிறுத்தினாங்க. சாதாரணமே மாடு பிடிக்க போறவங்க மாடு முட்டி செத்து போய் வர்றாங்க. நீ கஞ்சாவைய கள்ளு சாரை முடிச்சுக்கிட்டு ராஜ போதையில மாடு பிடிக்க போறீடா, போற இடத்துல மாடு முட்டி செத்து போயிட்டீங்கன்னா நீட்டி பேசினாதான் வார்த்தை வரும். அப்படியா? சரி அங்கிட்டு வேணும். ஒரு இடத்துல நீ மாடு பாவம் வரும்போது என்னத்தை பறி கொடுத்துட்டு வந்தாருன்னு தெரியல. அப்பாட்டி எதுவும் போன் பண்ணலையா என்னங்கிறது தெரியல. கருப்பா இருக்கிறாரு, மூஞ்சி சிரிச்சா 32 பல்லும் வெள்ளை வெள்ளைன்னு தெரியும். ஆனா கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிறாரு. ஆனா என்னத்தை பறி கொடுத்துட்டு வந்தாருன்னு தெரியல. என்ன கொஞ்சம் மட்டும் சிரிப்பா. சரி மாட்டை பிடிக்கணும். 1000 பொற்காசு கொண்டு போகும் போதே சாதாரண மாடு பிடிக்க போறவங்க மாடு முட்டி செத்து போய் வர்றாங்க. நீ கஞ்சாவை கள்ளு சாறு முடிச்சு ராத போதையில மாடு பிடிக்க போறீடா, போரிடத்துல நீ மாடு முட்டி செத்து போயிட்டீங்கன்னா அண்ணன் தண்ணி ஊத்துறது கூட சொந்தக்காரர் யாருமே இல்ல. நம்ம பிள்ளைங்க நான் எப்படியா படிக்க வைப்பேன், நம்ம பிள்ளைங்க எப்படி ஆளாக்கும்னு சொல்லி எவ்வளையோ தடுத்து நிறுத்தினா. என்னைக்கு ஆத்தா பேச்ச கேட்டிருக்கிறோம், என்னைக்கு கட்டின மனைவி பேச்ச கேட்டிருக்கிறோம். அவங்க பேச்செல்லாம் கேட்டிருந்தா இன்னைக்கே ஒரு கூட்டிருப்போம். அவ பேச்சைக்கு மீறி அந்த வரங்காமட்டி ஜல்லிக்கட்டுக்கு சேதுபதி மாடு பிடிக்க போகணும். மாடு பிடிக்க போறதுக்கு முன்னாடி இந்த சேதுபதி எப்படி வளர்ந்தவன், எப்படி வளர்ந்தவனுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கக்கூடிய நேரம். சின்ன புள்ள தூங்கினா கூட தூக்கி மடியில வைக்கார வைக்க தாய். நான் இந்த கதைக்கு சொன்ன மாதிரி வெள்ளச்சாமுடைய அப்பா நான் தான், என்னுடைய பெயர் தான் சேதுபதி. இந்த சேதுபதி எப்படி வளர்ந்தேன் எப்படி வளர்ந்தான்னு சொல்லி என்னுடைய பிறப்புலர்ப கதையை மட்டும்தான் நான் படிப்பேன். எனக்கு நான் ஆறு ஏதாவது ஒரு சீமையில மட்டும்தான் எனக்கு ஒரு உள்ள இருக்கும். எனக்கு பின்னாடி மக வெள்ளச்சாமி வெள்ளகமா வெள்ளச்சாமி கதிரையும் அதுல பாண்டி மூணு தெய்வத்தை வளர்ந்து கிளப்பாரு. இதுக்கு முன்னாடி இந்த சேதுபதி கதைக்கு பாட்டை படிக்கக்கூடிய நேரத்துல சின்ன புலத்துமுனா கூட தூக்கி மடியில வைக்க எழுப்பிடுங்க பாப்போம், எழுப்பிடுங்க. எங்க ஊருக்கு நீங்க மனப்பாறதான் வரணும். என் கையால உங்களை யாருக்குமே சாம்பல் தர மாட்டேன். அந்த அம்மாலாம் எழுப்பிடுதாங்க. ஸ்ரீரங்கத்துல ரெங்கநாதர் பெருமாள் பள்ளி கொண்டிருப்பாரு தெரியுமா? அந்த ஆத்தா பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா அவர்கிட்ட 5 தர நாக தலையில இருக்கும். அந்த ஆத்தா இப்படியே ஒரு 5 நிமிஷம் படுத்துச்சுன்னா
ஒரு வெள்ளத்தலை நாகப்பாம்பு வந்து தலையில வந்து மண்டி போட்டு நிற்கும். அப்பா